ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலீப். இந்த வீடியோவில் கிளாஸ் திக்னஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபிஷ் டேங்க்கு கிளாஸ் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், அதோட பிரேசிங் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம ஃபிஷ் டேங்க் சேஃபாக நல்லாயிருக்கும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த ஃபிஷ் டேங்க்கு எவ்வளோ எம்எம்ல நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணணும், இதை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஒரு சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, டேங்க் சைஸு, கிளாஸ் திக்னஸ் இது மூணையும் வச்சு டிசைன் பண்ணி எது கரெக்டாகுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபிஷ் டேங்க் டிசைன் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை பொறுத்து தான் உங்களுக்கு கிளாஸ் என்ன திக்னஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அட்லீஸ்ட் உங்களுக்கு 3.8 இருக்கணும். சப்போஸ் நீங்கள் 3.8 கம்மியாக டிசைன் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் டேங்க் எப்போ வேணாலும் உடையவோ அல்லது கிராக்காகவோ சான்சஸ் இருக்குது. அதனால் டிசைன் பண்ணும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மினிமம் 3.8 இருக்க மாதிரி டிசைன் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் டேங்க் சைஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4 கன்சிடர் பண்ணி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் உங்களுக்கு என்னென்ன சைஸ் ஆஃப் டேங்க்கு என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இது ஒரு டேப்லெட் காலமாக ரெடி பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபிஷ் டேங்கில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் கிளாஸோட ரேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எஸ்டிமேட் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8M கிளாஸ் கொடுக்கல, பட் 8Mோட ரேட் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் அரௌண்ட் வரும். கிளாஸோட ரேட்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வெரி ஆகலாம், கூடவும் ஆகலாம், குறையவும் ஆகலாம். பட் இது நான் வாங்கின கடையில் உள்ள ரேட்ஸு, அதை உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன். டேப்லர் காலம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபிஷ் டேங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். 2 ஃபீட்லேருந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன் 2 ஃபீட்லேருந்து டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு கீழே இருக்க எல்லா ஃபிஷ் டேங்குமே நீங்கள் 4M கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இது நான் கொடுத்துருக்க கிளாஸ் எல்லாமே மினிமம் ரெக்யூர்மெண்ட்டு. நான் கொடுத்துருக்க டிசைன் படி நீங்கள் இந்த கிளாஸ் மினிமமாக யூஸ் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 4M கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் 6M கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 4Mக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 2 ஃபீட்டு கீழே ஃபிஷ் டேங்க் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா மினிமமாக 4M யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் லோடு அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை டெக்கரேஷன் இல்லை ராக்ஸ் ஐட்டம் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஹெவி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் 8M கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாட்டத்தில் மட்டும் 10M வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டூ ஃபீட் ஃபிஷ் டேங்கில் நம்ம ஸ்டாண்டர்டாக என்னென்ன சைஸில் ரெடி பண்ணுமோ அது எல்லாத்துக்குமே நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு என்ன கிளாஸ் திக்னஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு சைஸ் ஆஃப் ஃபிஷ் டேங்க்கும் நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். எல்லாத்துமே தனித்தனியாக டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிரேசிங் எங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் 4 ஃபீட் டேங்க் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2 ஃபீட்டில் ஃப்ரண்ட் கிளாஸ்லேருந்து பேக் கிளாஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஒன்று கொடுக்கும்போது பிரேசிங் கொடுக்கும்போது நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4 வச்சு கால்குலேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அது 6ஆக மாறிடும். இந்த 6ஆக மாறும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லோடு எது கொடுத்தாலும் அது நல்லபடியாக தாங்கும். பிரேக் ஆகவோ கொலாப்ஸ் ஆகவோ சான்ஸ் இருக்காது. நல்ல ஒரு மோர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பிரேசிங் எந்தெந்த ஃபிஷ் டேங்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் எது ரெடி பண்ணால் அப்படின்னாலும் லென்த் வைஸ் பிரேசிங் கொடுங்க. டாப்பில் மட்டும் கொடுத்தா போதும். 3 ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் பிரேசிங் ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணும்போது பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுலேயுமே லென்த் வைஸ் பிரேசிங் கொடுங்க. 4 ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் எந்த ஃபிஷ் டேங்க் பண்ணாலும் லென்த் வைஸு வித் வைஸு ரெண்டுலேயுமே டாப் அண்ட் பாட்டம் நீங்கள் பிரேசிங் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வாட்டரோட வெயிட் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் டெக்கரேஷன் ப்ளஸ் சாண்ட் எல்லாமே யூஸ் பண்ணும்போது வெயிட் ஓவர்லோட் ஆகிடும். ஓவர்லோட் ஆகும்போது கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம பிரேசிங் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். அதனால் 4 ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் 2 போர்ஷன்லேயுமே நீங்கள் கண்டிப்பாக பிரேசிங் கொடுங்க. நான் கொடுத்த சார்ட்டில் உங்களுக்கு தேவைப்படுற ஃபிஷ் டேங்க் சைஸ் இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா நான் டிசைன் பண்ணி அனுப்புகிறேன். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.